நம்மை பொறுத்தவரை நாம் வேறொரு நகரத்துக்கோ கிராமத்துக்கோ அயல்நாட்டுக்கோ போகத் தேவையில்லை. நகரங்களில் அரண்மனை போன்ற வீடுகள் இருக்கின்றன. ஆனால் நம் உறவு குறிப்பாக கோவர்தனகிரியுடனும் பிருந்தாவனத்துடனும் ஏற்பட்டது. வேறெதுவும் நமக்குத் தேவையில்லை. எனவே தந்தையே, நான் உங்களை வேண்டிக் கொள்வது இதுவே. நமது ஊரிலுள்ள பிராமணர்களையும் கோவர்தனகிரியையும் திருப்திப்படுத்துவதற்காக யாகத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இந்திரனுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் வேண்டாம். கிருஷ்ணர் பேசியதைக் கேட்ட நந்த மகாராஜா கூறினார், மகனே, நீ விரும்புவதால் நம் ஊர் பிராமணர்களுக்கும் கோவர்தனகிரிக்கும் நான் தனியாக யாகம் ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் தற்போது இந்திர யக்னம் எனப்படும் யாகத்தை நான் நடத்த விரும்புகிறேன். ஆனால் கிருஷ்ணர் கூறினார், தந்தையே, தாங்கள் இனியும் தாமதம் செய்யாதீர்கள். உள்ளூர் பிராமணர்களுக்கும் கோவர்தனகிரிக்கும் யாகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு அதிக நேரம் தேவைப்படும். எனவே ஏற்கனவே நீங்கள் இந்திர யக்னத்துக்காக செய்திருக்கும் ஏற்பாடுகளை கோவர்தனகிரி மற்றும் உள்ளூர் பிராமணர்களுக்கான யாகத்திற்கு பயன்படுத்துங்கள். இறுதியில் நந்த மகாராஜா கிருஷ்ணரின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார். யாகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆயர்கள் கிருஷ்ணரை கேட்டார்கள். யாகத்திற்கான செயல்முறைகளை கிருஷ்ணர் விவரித்தார். இந்திர யக்னத்திற்காக வைத்திருக்கும் தானியங்களையும் நெய்யையும் உபயோகித்து நேர்த்தியான பல உணவு வகைகளை தயார் செய்யுங்கள். அன்னம், பருப்பு, ஹல்வா, பக்கோடா, பூரி ஆகியவையும் பால் பண்டங்களான சர்க்கரை பொங்கல், சந்தேஷா, ரசகுல்லா, லட்டு போன்றவற்றையும் தயார் செய்யுங்கள். வேத பாராயணம் செய்து ஹோமம் வளர்க்கக்கூடிய கற்றறிந்த பிராமணர்களை வரவழையுங்கள். அவர்களுக்கு எல்லா வகையான தானியங்களையும் தானமாக கொடுங்கள். பிறகு பசுக்களை அலங்கரித்து அவற்றிற்கு உணவளியுங்கள். இதையெல்லாம் செய்த பின் பிராமணர்களுக்கு பணத்தை தானமாக வழங்குங்கள். பின்னர் மற்றவர்களுக்கும் பிரசாதம் வழங்குங்கள். நாய், பூனை போன்ற மிருகங்களுக்கும் உணவளியுங்கள். பசுக்களுக்கு நேர்த்தியான புல் தரப்பட்ட பின் கோவர்தன பூஜையை உடனே ஆரம்பியுங்கள். இந்த யாகம் எனக்கு மிகுந்த திருப்தியை அளிக்கும். இந்த வர்ணனையில் கிருஷ்ணர் வைசிய குலத்தினரின் பொருளாதாரத்தை விவரித்திருக்கிறார். எல்லா மனித சமுதாயங்களிலும் மிருக சமுதாயங்களிலும் கூட ஒவ்வொருவருக்கும் அவரவர் ஆற்ற வேண்டிய கடமை உண்டு. சமுதாயத்தின் முழுமையான நன்மையை கருதி ஒவ்வொருவரும் மற்றவர்களுடன் ஒத்துழைக்க வேண்டும். இதில் நிலத்துக்கும் மலைகளுக்கும் கூட பொறுப்புகள் உள்ளன. தானியங்களை விளைவித்து பசுக்களை பராமரித்து தேவையான போது உணவுப் பொருட்களை மற்ற இடங்களுக்கு கொண்டு சென்று கொடுக்கல் வாங்கல் போன்ற நிதி விவகாரங்களை கவனித்துக் கொள்வது வைஷ்ய குலத்தினரின் பொறுப்பு. இதிலிருந்து நாம் நாய், பூனை போன்ற மிருகங்கள் கவனத்துக்குரியவை என்பதை அறிகிறோம். பசு பரிபாலனம் மிக முக்கியமானது. சமுதாயத்தில் எல்லோரும் முக்கியமானவர்கள். சிலர் சமுதாய முன்னேற்றத்திற்கு நேர்முகமாகவும் சிலர் மறைமுகமாகவும் காரணமாயிருக்கலாம். ஆனால் கிருஷ்ணர் உணர்வு இருக்குமிடத்தில் ஒவ்வொருவரினும் முழு நலனும் கவனிக்கப்படுகிறது. கோவர்தன பூஜை கிருஷ்ண உணர்வு இயக்கத்தில் அனுஷ்டிக்கப்படுகிறது. கிருஷ்ணர் வணக்கத்திற்குரியவராவத் போல் அவரது பூமியான விருந்தாவனமும் கோவர்தனகிரியும் வணக்கத்திற்குரியவை என்று சைத்தன்ய மகாபிரபு கூறியிருக்கிறார். அந்நாள் முதல் இன்று வரை கோவர்தன பூஜை நடத்தப்பட்டு வருகிறது. அது அன்னக்கூட்டம் எனப்படும். என்று அன்று விருந்தாவனத்திலும் மற்ற இடங்களிலும் ஆலயங்களில் உணவு பெரும் அளவில் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும். முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் ஸ்வர்கலோகத்தின் ஆளுநர் பதவியில் இருந்ததால் கர்வம் கொண்டிருந்த இந்திரனுக்கு பாடம் கற்பிக்க விரும்பியதால் இந்திர யக்னத்தை நிறுத்தி கோவர்தனகிரிக்கான பூஜையை மேற்கொள்ளும்படி ஆயர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். அவரின் ஆலோசனைகளை ஏற்ற ஆயர்களும் நந்த மகாராஜாவும் அவற்றை ஒன்றுவிடாமல் நிறைவேற்றினார்கள். கோவர்தன பூஜையை நிறைவேற்றி மலையை வலம் வந்தார்கள். இந்த மரபையொட்டி இப்போதும் பிருந்தாவனத்தில் இந்த பூஜை தினத்தன்று நன்றாக உடை உடுத்தி தம் பசுக்களுடன் கோவர்தன மலைக்கு சென்று பூஜை செய்து மலையை வலம் வருகிறார்கள். கிருஷ்ணரின் ஆலோசனைப்படி நந்த மகாராஜாவும் ஆயர்களும் கற்றறிந்த அந்தணர்களை வரவழைத்து வேதம் ஓத செய்து கோவர்தன பூஜை நடத்தி பிரசாதம் வழங்குகிறார்கள். பிருந்தாவன வாசிகள் ஒன்று கூடி பசுக்களை அலங்கரித்து
அவற்றிற்கு புல் கொடுத்தார்கள். பசுக்களுடன் கோவர்தனகிரியை வலம் வந்தார்கள். கோபியர்களும் விமரிசையாக ஆடை அணிந்து மாட்டு வண்டிகளில் அமர்ந்து கிருஷ்ணரின் லீலைகளை பாடியபடி பவனி வந்தார்கள். கோவர்தன பூஜையை நடத்தி வைத்த அந்தணர்கள் கோபாலர்களையும் கோபியரையும் ஆசீர்வதித்தார்கள். எல்லாம் சரிவர நடந்தேறிய பின் கிருஷ்ணர் மிக பிரம்மாண்டமான உருவத்தை மேற்கொண்டு கோவர்தனகிரிக்கும் தமக்கும் எவ்வித வேறுபாடுமில்லை, இரண்டும் ஒன்றே என்பதை அங்கிருந்த மக்களுக்கு உணர்த்தினார். பின்னர் அங்கு